இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த ப்ளூ மண்டனோட அண்ணன் தன்னோட தம்பி இப்ப இறந்து போன காரணத்தால நம்ம டானியான் பசங்க இருக்கிறானுங்களா, சோ அவங்க மேலதான் கான்ல இருக்கிறான். இப்ப கூட அந்த மான்ஸ்டர்ஸ்ங்கிறது அந்த டானியா அப்புறம் மத்தவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணதுன்னு தெரிஞ்ச உடனேமே சரி அடுத்த தடவை அந்த மான்ஸ்டர் அவங்களே அட்டாக் பண்ணிட்டோம். அந்த கேப்ல உங்களுக்கு தேவையான இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேஃபா இந்த காடை விட்டு எடுத்துட்டு வரதுங்கிறது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொல்லுவானா. இதுக்கு ஆக்சுவலி அந்த வேலை கொடுத்தவர் வந்து ஒத்துக்கல. ஆனா அந்த அண்ணக்கார எந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பானா, எப்படியோ அந்த பீஸ்ட் வந்து இங்க இருக்கிற நிறைய பேரை சாகடிக்க தான் போகுது. அப்படி அந்த பீஸ்ட் அவங்க அட்டாக் பண்ண போகும்போது நாங்களுமே காப்பாற்றணும் அப்படின்னு போனா எங்க குரூப்புமே பயங்கரமா டேமேஜ் ஆகும். இப்படி ஏற்படுற உயிரிழப்புகளுக்கு உங்களால எவ்வளவுதான் எங்களுக்காக காசு செட்டில் பண்ண முடியும், கூடவே எங்க கேங்கும் இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க கொண்டு போற இந்த கூட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால நீங்களே வேணும்னாலும் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டா அவன் தலையில கை வச்சிடறான். ஏன்னா ஒன்னும் பண்ண முடியல. அடுத்த நாளுமே டிராவல் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களா. அப்ப டானியா அந்த கேப்டன் கிட்ட பேசும்போதுதான் காலையில ஏற்கனவே சண்டை போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இருந்தாலும் காலையில அந்த பீஸ்டுங்க கூட சண்டை போட்டதுலயுமே அந்த டாரிக் கும்பலை சேர்ந்தவங்க யாருமே உதவிக்காக வரல. ஆமா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு கேப்டனும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த டாரிக்கோட குரூப் வேகமா போக ஆரம்பிப்பாங்களா. லூசுங்களோட நீங்க எங்களை மட்டும் இங்க விட்டுட்டு போறீங்களா, என்ன எங்களை பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா அப்படின்னு அங்க நின்று டானியா கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கேப்டனுக்கு கோவத்தை தாண்டி லைட்டா பயங்கர ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவரால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம தான் கான்ஸ்டன்டா அந்த பீஸ்டுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த தடவை அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாலும் அது முதல்ல நம்மள தான் டார்கெட் பண்ணும். அதனால நம்மள ஒரு இறையா பயன்படுத்திட்டு அவனுங்க எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்கிற மேட்டரை கேப்டன் மத்த எல்லார்கிட்டையும் சொல்லும் போது இத ஹீரோவுமே கேட்டுட்டு லைட்டா கடுப்பாக செய்யறான். ஏன்னா தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக கூட இருக்கிற மத்தவங்களோட உயிரை தியாகம் பண்றதா இது மனிதர்கள் மாதிரி இல்லையேன்னு நினைப்பான். அங்க மரங்கள் மேல இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் அப்படியே வெளியில எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கும் புரியுது இப்போதைக்கு ஸ்குவாட்ல கொஞ்சம் கம்மியான ஆளுங்க தான் இருக்கிறாங்க, எத்தனை பேரால இப்ப சர்வே ஆக முடியும்னு தெரியல. மேபி நான் இறங்கி சண்டை போடணுமோ அப்படின்னு யோசிக்க நம்மளோட ஆள் பலங்கிறது கம்மியா இருக்குது. அதனால எல்லாருமே சண்டை போடுறதுக்காக தயாரா இருங்கன்னு கேப்டனும் ஆர்டர் கொடுக்குறாரு. எல்லாருமே சண்டை போடும் போது ஏற்கனவே நிறைய சண்டையெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனாலே கொஞ்சம் அவங்களோட பாடிங்கிறது வீக்கா தான் இருக்கும். இப்போ ஆட்கள் வேற கம்மியா தான் இருக்கிறாங்க. அதுவே நம்ம ஹீரோட மைண்ட்ல இப்ப அவன் இறங்கி சண்டை போட்டானா அவனோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது மேபி ரிவீல் ஆக செய்யலாமோங்கிற ஒரு கன்சர்ன் இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்கள என்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆக கூடாதுங்கிறங்காட்டி நான் இழக்க போறேன்னா நான் ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். என் கூட இருக்கிற யாரையுமே நான் இழக்க விரும்பலன்னு அப்படியே டேரின்னு நினைச்சு பார்த்து நீங்க மனிதர்களை யாரையும் நம்ப கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த இடத்துல இவங்கள நான் நம்பலான்னு இருக்கிறேன். என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்னங்கிறது என்னோட சீக்ரெட் என்னங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது பிரச்சனையை ஏற்படுத்தாதுன்னு நான் நம்புறேன்னு அவனோட விஸ்ஸம் பயன்படுத்த ஆரம்பிக்க அதை பார்த்து இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் என்ன ஒண்ணு விடாம மொத்த இருக்கிற எல்லா பீஸ்டையுமே நம்ம ஹீரோ மர்கையா சால பண்ணிடுறான். எல்லாரையும் போட்டு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல சில் அவுட்ல ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஏய் யாரா அவன் எங்கடா இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் வாய பொழுதுகிட்டு இருப்பானுங்களா. அதுக்கு ஹீரோ கொஞ்சம் பொறுமையா இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லப்பா, என்னோட பாடி கொஞ்சம் ஹீல் ஆயிருச்சு, அதனால என்னால இதுக்கு முன்னாடி எப்படி சண்டை போட முடியும்னு எனக்கு ஒரு உணர்வு இருந்ததோ அதே மாதிரி நான் சண்டை போட்டேன், பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பார்ப்பான். டானியாக்கும் அப்பதான் புரியுது அப்படின்னா அந்த ஃபின் பையனை காப்பாத்துறதுக்காக அவன் பிளேட பயன்படுத்தும் போது அந்த விஸ்ங்கிறத அவன் ஆக்டிவேட் பண்ணா அது உண்மைதானே அப்படின்னு யோசிப்பாளா. ஹீரோ எப்படி ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேனுங்கிறது உண்மைங்கிற பட்சத்துல அந்த ஆத்தோரத்துல இருந்து நம்ம பயங்கரமான ஒரு ப்ராடக்ட கைக்குள்ள போட்டு வந்திருக்கோம்னு ஃபின்னும் டானியாவும் யோசிப்பாங்க. கேப்டனுக்குமே பயங்கரமான அதிர்ச்சி தான். ஹீரோவோட ஏஜ்ல இருக்கும் போதெல்லாம் அவருமே இந்த மாதிரி விஸ் எல்லாம் பயன்படுத்தினது கிடையாது. அதனால தம்பி நீ யார்கிட்ட இருந்தப்பா இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கத்துக்கிட்டேன்னு கேட்டா, ஓகே இவனுங்க நல்லவனுங்க தான் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் சொல்றதுங்கிறது கரெக்டா இருக்காதுன்னு. ஆக்சுவலி நான் ஏதோ என்னோட மாஸ்டர் கூட ஒரு காட்டுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு ஞாபகம், என்ன காடு மாஸ்டர் யாரு எதுவுமே ஞாபகம் இல்ல, அந்த மெமரி எனக்கு இன்னும் பெருசா ஸ்ட்ரைக் ஆகலன்னு சொல்லக்குள்ள அட ஆமா உனக்கு வேற மெமரி லாஸ் வேற ஏற்பட்டிருக்க, சர்ரா பையா இவ்வளவு விதையெல்லாம் வச்சிருந்திருக்கே, ஒன்ஸ் இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டா நீ என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னு கேட்கும் போது எனக்கு தெரியல, இப்போதைக்கு இந்த காட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம வெளியில போறதுக்கான வழியை பார்ப்போம், அப்படியே போனதுக்கு அப்புறமும் எக்ஸாக்டா என்ன பண்றதுன்னு எனக்கு இன்னும் பெருசா இந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, அதனால நான் உங்க கூட ஸ்டே பண்ணலாம் தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்காக உங்க கூட வந்திருக்கேன், எனக்கு தேவையான காசையுமே நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவானா. அந்த கேப்டனும் ஆமா ஆமா சரி சரி வாங்க கிளம்பலான்னு இருக்க அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் முதல்ல இப்ப ஓடி போனானுங்களா, அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு முதின்னு மதிக்கணும்னு சமகாலில் இருப்பானுங்க. அடுத்த நாள் காலையிலுமே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஓகே நேத்து போட்ட சண்டைக்கு ஏதோ தூங்கி எந்திரிச்சங்காட்டி ஓரளவுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டாரிக்கோட ஸ்குவாடுமே இதே வழியா தான் போயிருக்காங்க அப்படிங்கறத அங்க இருக்கிற கால் தடத்துல வச்சு பாக்குறாங்க. கூடவே அந்த கேப்டன் சொல்லுவான்,
ஒரிஜினலா இந்த மிஷினை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது இந்த காட்டை விட்டு ஒன்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஸ்டே பண்றதா ஒரு பிளான் ஒன்னு போட்டிருந்திருப்பாங்களாமா. மேபி அந்த பிளானை தான் இன்னும் ஃபாலோ பண்றானுங்கன்னா அந்த வில்லேஜ்ல தான் அவனுங்க இருப்பானுங்கன்னு சொல்லக்குள்ள அங்கதான் இருக்கிறானுங்களா, அங்கேயே இருக்கட்டும், போய் அவனுங்க மண்டையை புலந்துட வேண்டியதான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இன்னுமே சமகான்ல இருப்பானுங்க, அவனுங்களை போய் பழி வாங்கியே ஆகணுடான்னு. அப்போ அந்த ஃபின் தான் அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு வண்டியை தள்ளிட்டு வரோமே, இதை எதுக்கு நம்ம தேவையில்லாம தள்ளிட்டு போறோம்னு ஒரு கேள்வி கேட்பானா. ஏன்னு பார்த்தா ஆக்சுவலி இவங்க கொண்டு வர கூட்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே அந்த டாரிக்கோட குரூப் வந்து எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்போதைக்கு நம்ம பசங்க தள்ளிட்டு வர்றது எல்லாமே வந்து வெறும் இந்த உணவுப் பொருட்கள் கொண்டு வர மாதிரியான ஒரு கூடு மட்டும்தான். எப்படியும் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு தாரிக்கோட கும்பலுக்கு மண்டையிலே 4 கொட்டு வச்சுட்டு நமக்கு தேவையான காசை தான் எடுக்க போறோம்னா இந்த வண்டியை எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாதுல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்போ நம்ம ஹீரோவால அந்த காட்டுக்குள்ள சம்திங் ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்ண முடியுது. ஹீரோ இப்படி வியர்டா பிஹேவ் பண்றாங்கிறத மத்தவங்களுமே பார்த்துட்டு இல்லையே எங்களால எதுவும் சென்ஸ் பண்ண முடியலையே, அப்படி என்னத்தை தான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் கவனிக்க அந்த பாஸ் மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அது அந்த டாரிக்கோட ஸ்குவாட ஒரு இடத்துல வச்சு பிடிச்சிருக்கு போல, அவங்க கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்குது. என்னது அந்த பீஸ்ட்ல அவனும் கூட சண்டை போடுதா, சூப்பர் அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் ஹாப்பியானா. எனக்கு என்னமோ அந்த டாரிக் குரூப் கூட அவங்களோட பாஸும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுது. அதனால கூடிய விரைவில் நாமளும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது எனது அவ்வளவு தூரத்துல எக்ஸாக்டா என்ன நடக்குங்கிற விஷயத்த உன்னால அவ்வளவு ஈஸியா சென்ஸ் பண்ண முடியுதா, என்ன லெவல சேர்ந்தவனா நீங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருப்பான். அவங்க இருக்கிற இடத்த போய் ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இவங்க நடக்க வேண்டியதா இருக்கும். நாம எப்போ போய் காப்பாத்தணும் அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாலும் அதுக்கு டானியாவா இருக்கட்டும் அந்த கேப்டனா இருக்கட்டும் 2 பேரும் இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே தனித்தனி மிஷினரி ஸ்குவாட சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த மிஷினரி ஸ்குவாட் இந்த வேலை அப்படின்னு வந்துட்டா அதுல நம்ம ஒன் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூவான ஆளுங்க. நமக்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட கடமையை தவிர மத்தவங்கள பழி வாங்குறது கிடையாது. அதனால வாங்க போய் நம்மளோட கிளைண்ட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரா. இங்க அந்த ப்ளூ மண்டையனோட அண்ணனுமே அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல, அப்போ அந்த பாஸ் மான்ஸ்டர் பார்த்தா டைரக்டா அந்த ப்ளூ மண்டனோட அண்ணனை தான் டார்கெட் பண்ணும். என்னடா அது டானியான் அவங்க குரூப் கூட சண்டை போட்டது பத்தாம இப்ப தேவையில்லாம நம்ம கிட்டே வேற வந்து வம்பலுக்குது, ஏன் இது விடாம நம்மளையே ஃபாலோ பண்ணாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே அப்போ பால்னு சொல்லி அவங்க ஸ்குவாட்ல ஒருத்தன் இருப்பான், அவங்கிட்ட இந்த ப்ளூ மண்டனை வந்து நம்ம மேக்ஸ்னு கூப்பிட்டுக்கலாம் இந்த அண்ணக்காரனை. மேக்ஸ் பால் கிட்ட சொல்லுவோம், இப்ப இந்த மான்ஸ்டர் நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்குதுன்னா கண்டிப்பா நேத்தே நம்ம டானியான் ஹீரோஸ்ல இருந்தாங்களா அவங்கள காலி பண்ணியிருந்திருக்கோம், எப்படியாவது மேனேஜ் பண்ணி நம்மளால அந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் கூட காலி பண்ண முடியும். ஆனா அந்த பாஸ் மான்ஸ்டரை ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நம்ம 2 பேரும் நம்மளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். இங்க உண்மையிலே என்ன நடந்துங்கிற விஷயத்த வெளியில போய் சொல்ற அளவுக்கு இங்க யாரும் உயிரோட இருக்க போறது கிடையாது. அதனால இந்த ஸ்குவாட நாங்க இங்கேயே டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு கத்திட்டு அந்த பாலும் மேக்ஸும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவானுங்களா. அந்த டாரிக்கோட ஸ்குவாட்ல இருந்தவங்களுக்கே இது பெரிய அதிர்ச்சி தான், என்னடா அது எப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட ஈவன் அதை பார்த்த அந்த கிளைண்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவனுக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. அவன் வருத்தப்படுவான், நம்ம தேவையில்லாம இந்த டாரிக்கோட குரூப்பை கேட்டுட்டு இப்படி வந்திருக்க கூடாது, ஏற்கனவே ஹீரோஸோட குரூப்பை இவனுங்க அபாண்டன் பண்றானுங்க அப்படிங்கும் போதே இவனுங்க மேல நான் சந்தேகப்பட்டிருந்திருக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்து ஆபத்தான நேரத்துல என்னையுமே விட்டுட்டு போவாங்கன்னு நான் தான் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்க அந்த கிளைண்ட்டுக்கு வந்திருக்க அதே குதிரை வண்டிக்குள்ள இன்னும் சில ஹியூமன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை புடிச்சுக்கிட்டு அந்த குரங்கோட பாஸ் சாகடிக்கலான்னு போக எங்கேயோ இருந்த வந்த நம்ம ஹீரோ அந்த குரங்க அட்டாக் பண்ணிட்டு மரியாதை அந்த ஆளை கீழே போடுறான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையே முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.